வணக்கம். இது ஸ்டார் அகாடமி வழங்கும் பிருகத் பராசர ஹோர சாஸ்திரம் மூலமும் உரையும். என் பெயர் சாம்பசிவம். நாம் இப்பொழுது தொடர்ந்து இந்த 9வது பாவக பலன்கள் என்ற இந்த அத்தியாயத்தை பார்த்து வருகிறோம். இது அந்த அத்தியாயத்தின் 3வது பதிவாகும். பராசரர் 9வது பாவகத்தை அறிமுகம் செய்யும் பொழுது ஒருவருடைய நம்பிக்கை, குறிப்பாக மத நம்பிக்கை அல்லது கொள்கை பிடிப்பு என்பது எந்த விதமாக இருக்கும் என்பதை இந்த 9ஆம் பாவக அதிபதி, அதே போல 9வது பாவகம் என்பதை வைத்து நாம் ஆராயலாம் என்பதாக பராசரர் சொல்லியிருந்தார். எனவே ஒருவருடைய நம்பிக்கை என்பதை இந்த பாவகம் மூலம் நாம் தேடி பார்க்க முடியும். அதையே இந்த அத்தியாயத்தில் வருகின்ற பல்வேறு ஸ்லோகங்களில் ஒருவருடைய அதிர்ஷ்டம் என்பது எந்த விதமாக செயல்படும் என்பதையும் பராசரர் தொடர்ந்து இந்த அத்தியாயத்தில் சொல்லி வருவதை நாம் பார்க்க முடிகிறது. எனவே ஒருவருக்கு வாழ்வில் ஏற்படுகின்ற திடீர் அதிர்ஷ்டம் என்பதையும் இந்த 9வது பாவகம் என்பதன் மூலம் தேடி பார்க்க முடியும். குறிப்பாக 5வது பாவகத்தை அதிர்ஷ்டம் என்று கருதினாலும் 5க்கு 5வது பாவகமான 9ஆம் பாவகமும் ஒருவருக்கு வாழ்வில் ஏற்படுகின்ற அதிர்ஷ்டம் அல்லது அவர் பெற்ற நல்ல பேறுகள் என்பதையும் இந்த பாவகம் மூலம் நாம் தேடி பார்க்க முடியும். வாருங்கள், நாம் பதிவிற்குள் செல்வோம். பதிவின் முதல் ஸ்லோகமாக தாராச்சந்திரா அவர்களுடைய நூலில் இருந்து 214வது ஸ்லோகத்தை பார்ப்போம். இந்த ஸ்லோகம் இவருடைய நூலில் மட்டுமே இருக்கிறது. மற்ற நூல்களில் இந்த ஸ்லோகம் கிடைக்கவில்லை. கர்மண்யே ரிபு ரந்திர ரிஃப பவனே ஜீவேச்ச பிக்ஷாசனக பாக்யேஷே யதி ஜன்மகால சமயே பிராப்னோதி தீக்ஷாம் ரவிஹி. கர்ம ஞே, கர்ம என்பது 10ஆம் பாவகத்தை சொல்லும். ஞ என்ற அந்த ஒற்றை எழுத்து புதனை குறிக்கும் என்பதை நாம் பலமுறை பார்த்திருக்கிறோம். எனவே 10ஆம் பாவகத்தில் புதன் இருக்க ரிபு ரந்திர, ரிபு என்பது எதிரி என்ற பொருளில் 6ஆம் பாவகத்தையும், ரந்திர என்பது 8ஆம் பாவகத்தையும் சொல்லும். ரிஃப என்பது 12ஆம் பாவகத்தை குறிக்கின்ற சொல். எனவே பவனே என்பதால் பாவகத்தில், ஜீவேச்ச குரு இருக்க, பிக்ஷாசனக அவர் பிச்சை எடுத்து உண்பவராக இருப்பார். மற்றவரிடமிருந்து உணவு வாங்கி உண்ணுகின்ற ஒரு மனிதராக அவர் இருப்பார் என்பதாக இந்த முதல் வரி சொல்கிறது. 2வது வரியை சிந்திக்கும் பொழுது பாக்யேஷே யதி, 9ஆம் பாவக அதிபதி பாக்யேஷே யதி என்றால் ஒருவேளை, அப்படி இருந்தால் என்பதான பொருள் வரும். ஜன்மகால சமயே, பிறந்த நேரத்தில், பிராப்னோதி என்றால் அடைவார், தீக்ஷாம் துறவரம், ரவிஹி சூரியனுடன் என்பதான பொருள் வரும். இந்த ஸ்லோகத்துக்கான பொருள் என்ன என்பதை தேடி பார்க்கும் பொழுது தாரச்சந்திரா அவர்கள் எழுதியிருக்கின்ற இந்த பொருளும் சற்றே மாறுபட்ட விதமாக இருக்கிறது இந்த 2வது வரியை பொறுத்தவரையில். எனவே இந்த ஸ்லோகத்தின் பொருள் என்ன என்பதை அவர் எழுதியதையும் சொல்லிவிடுகிறேன், பிறகு என்னுடைய விளக்கத்தையும் தருகிறேன். ஒருவருடைய ஜாதகத்தில் இது ராசியில் தான் இருக்க வேண்டும் என்பதாக நாம் தேடி பார்க்க முடியாது. எனவே ராசியில் புதன் 10ஆம் பாவத்தில் இருந்து குரு 8ஆம் பாவத்தில் அல்லது 6, 8, 12 இருந்தால் அவர்கள் எல்லாருமே போல பிச்சை எடுத்து என்ற மனிதர்களாக தான் இருப்பார்களா என்றால் இருக்க வாய்ப்பு இல்லை என்பதாகவே தோன்றுகிறது. எனவே இதை நாம் மற்ற வர்க்கங்களில் இது போன்று தேடி பார்க்க வேண்டும். குறிப்பாக நவாம்சத்தில் இது போல இருக்கிறதா என்பதை நாம் பார்ப்பது இன்றியமையாதது. அதே போல ஒருவருடைய தசாம்சம் என்பதிலும் இந்த தன்மை இருக்கிறதா என்பதை முக்கியமாக பார்க்க வேண்டும். எனவே இது ராசி சக்கரத்தில் இது போல தேடி பார்த்து இந்த விதி பொருந்தவில்லை என்பதாக நாம் முடிவு செய்ய முடியாது. எனவே ஒருவருடைய ஜாதகத்தில் புதன் 10ஆம் பாவகத்தில் இருக்க வேண்டும், குரு 6, 8 அல்லது 12ஆம் பாவகங்களில் ஏதேனும் ஒன்றில் இருக்க வேண்டும். இதுபோல 2 முழுமையான சுபர்கள், இதுபோல குரு புதன் 10ஆம் பாவத்தில் இருக்கும் பொழுது காலபுருஷனுடைய 6வது பாவக அதிபதி அவருடைய 10ஆம் பாவகத்தில் இருக்கிறது. அதே போல குரு 6, 8, 12ஆம் பாவகத்தில் ஒன்றில் இருக்கிறது
என்பதாக இருந்தால் அவர் பிச்சை எடுத்து உண்பவராக இருப்பார் என்பதாக இந்த முதல் வரி சொல்கிறது. இரண்டாவது வரியை மொழிபெயர்ப்பதில் தான் பல பிரச்சனைகள் இருக்கின்றன. இந்த ரவிஹி என்ற சொல் எதனுடன் பொருத்தி பார்க்க வேண்டும்? பாக்யேஷே யதி ரவிஹி என்பதாக பொருள் பார்க்க வேண்டுமா? எனவே 9ஆம் பாவகாதிபதி ஒருவேளை சூரியனாக இருந்தால் என்பதாக ஒரு பொருள் இருக்கிறது. எனவே இது தனுசு லக்னம் என்பதற்கு மட்டுமே பொருத்தமாக இருக்கும் அந்த நேரத்தில். எனவே தனுசு லக்னமாக இருந்தால் அதனுடன் 10ஆம் பாவகத்தில் புதன் இருந்தால் அது உச்சமாக அல்லது மூலதரிகோணமாக அல்லது ஆட்சியாக இருக்கும். 6, 8, 12ஆம் பாவகங்களில் குரு இருந்தால் 6ஆம் பாவகம் எனும்போது ரிஷபராசியிலும், 8 எனும் பொழுது அது கடகத்திலும், 12 என்பது விருச்சிகத்திலும் இருக்கும். எனவே இதில் இந்த சுக்கிரனுடைய வீட்டை தவிர மற்றெல்லாம் குருவிற்கு நன்மையான வீடுகளாகவே இருக்கும். எனவே இது போல அந்த தனுசு லக்னத்திற்கு மட்டுமே சரியாக வருகின்ற பாக்யேஷே யதி ரவிஹி என்பதாக பொருள் கொண்டால் அது சரியாக வருவதற்கு வாய்ப்பு இல்லை. எனவேதான் இந்த 9ஆம் பாவகாதிபதி சூரியனுடன் இணைந்திருக்க என்பதாக, அந்த இணைந்திருக்க என்பதற்கான அந்த யுக்தி என்ற சொல்லோ அல்லது தொடர்பு கொள்ளுதல் என்பதற்கான சொல்லோ இந்த ஸ்லோகத்தில் காண கிடைக்கவில்லை. எனவே இந்த இரண்டாவது வரியை 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று, பாக்யேஷே யதி ரவிஹி என்பதாக பொருள் கொண்டால் அது தனுசு லக்னத்துக்கு மட்டுமே பொருத்தமாக இருக்கும். நான் அது போல பொருள் கொள்ளாமல் சூரியன் 9ஆம் பாவகாதிபதியுடன் இணைந்திருந்தால், மேலே சொன்ன புதன் 10ஆம் பாவகத்தில் இருந்து குரு 6, 8, 12ஆம் பாவகங்களில் ஏதேனும் ஒன்றில் இருந்து அதனுடன் சூரியனும் 9ஆம் பாவகாதிபதியும் இணைந்திருந்தால் அவர் துறவரம் மேற்கொள்வார், ஒரு துறவியாக இருப்பார் என்பதாக இந்த ஸ்லோகத்தை புரிந்து கொள்ளலாம் என்பதாக நான் சிந்திக்கிறேன். ஆனாலும் இதை நாம் இது போன்ற ஜாதகங்கள் கிடைத்தால் அதில் தேடி பார்த்தால் மட்டுமே முடியும். அதுவும் ராசி சக்கரத்தில் பார்த்து இது போல இருக்கிறது என்பதாக முடிவு செய்ய முடியாது. இதை நாம் வர்க்கங்களிலும் தேட வேண்டும். குறிப்பாக நவாம்சம் மற்றும் தசாம்சம் என்ற இரண்டிலும் இந்த பலன் இருக்கிறதா இல்லையா என்பதை தேடி பார்த்தால் மட்டுமே இந்த ஸ்லோகத்தின் உண்மைத்தன்மை என்பது நமக்கு தெரிய வரும். தொடர்ந்து நாம் ஸ்லோகம் 12 பார்ப்போம். சென்ற பதிவில் நாம் கிரீஷன் சர்மா அவர்களுடைய 11ஆம் ஸ்லோகம் வரை பார்த்து முடித்திருந்தோம். எனவே இப்பொழுது ஸ்லோகம் 12 இந்த பதிவில் பார்ப்போம். இதே ஸ்லோகம் சற்றே மாறுபட்ட விதமாக தாராச்சந்திரா அவர்களுடைய நூலின் 214ஆம் ஸ்லோகமாகவும் கணேஷ் தத் பாட்டக் அவர்களுடைய நூலின் 192வது ஸ்லோகமாகவும் காண கிடைக்கிறது. எந்தெந்த சொற்கள் மாறி இருக்கின்றன என்பதை நான் சிவப்பு வண்ணத்தில் காட்டியிருக்கிறேன். கர்மாதிபேன சகிதோ விக்ரமேஷோ அபி நிர்பலக பாக்யபோ நீச்ச மூதஸ்தோ யோகோ பிக்ஷாசன பிரதக. கர்மாதிபேன சகிதோ விக்ரமேஷோ விதிபலக நீச்சராசி விமூடஸ்தோ யோகோ பிக்ஷாசனா பிரபு. கர்மாதிபேன சகிதோ விக்ரமேஷோ ச நிர்பலக நீச்சஸ்தகோ ச பாக்யேஷோ யோகோ பிக்ஷாசன பிரதக. கர்மாதிபேன சகிதோ, கர்மாதிப என்றால் அது 10ஆம் பாவகாதிபதி, சகித என்ற சொல்லுக்கு சேர்தல் என்ற பொருள் வரும். எனவே 10ஆம் பாவகாதிபதியுடன் சேர்ந்த விக்ரம ஈஷோ அபி, 3ஆம் பாவகாதிபதி, விக்ரம ஈஷ என்றால் அது 3ஆம் பாவகாதிபதியை சொல்லும். விக்ரம பாவகம் என்பது அது 3ஆம் பாவகத்தை குறிக்கும். அபி என்றால் அதுவும் என்பதான பொருள் வரும். எனவே விக்ரம ஈஷோ அபி 3ஆம் பாவகாதிபதியும் நிர்பலக பலமற்று இருந்தால், எனவே இந்த நிர்பல எனும் பொழுது அது நாம் ஷட்பலத்தை பார்க்க வேண்டும். பராசரர் பலம் என்று சொல்லும் பொழுது அது ஷட்பலம் என்பதை முக்கியமாக சொல்கிறார். அடுத்ததாக விம்சோபக பலம் என்பது பொதுவாக தசைகளுக்கான பலன்களை தேடுவதற்காக விம்சோபக பலம் என்பதை பார்க்க வேண்டும். நான் இந்த உதயாஸ்த விம்சோபகம் என்பதாகவும் ஒன்றை விளக்கியிருந்தேன்.
எனவே இது போன்ற விம்சோபக பலம் என்பது தசைக்கான பலன்களுக்கு பார்க்கப்பட வேண்டும். ஆனால் பொதுவாக ஜாதகத்தில் கிரகம் பலமாக இருக்கிறதா இல்லையா என்பதை தேடுவதற்கு ஷட்பலத்தை நாம் பார்க்க வேண்டும். நாம் பொதுவாக கருதுகின்ற ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம், நீசம் போன்றவற்றை எல்லாம் பராசரர் அவஸ்தை, முக்கியமாக தீப்தாதி அவஸ்தை என்ற வரிசையில் சொல்கிறார். எனவே அதுவும் முக்கியமான ஒன்று. ஆனால் அது அவஸ்தை என்ற வரிசையில் பராசரர் சொல்கிறார். பலம் எனும் பொழுது பராசரர் ஷட்பலம் என்பதை பார்க்க சொல்கிறார் என்ற சிந்தனை இன்றியமையாதது. எனவே நிர்பலக என்றால் பலம் குறைந்து இருந்தால். பாக்யப்போ 9ஆம் பாவகாதிபதி, பாக்யப்ப என்பதாக அதை பார்க்கலாம். எனவே 9ஆம் பாவகாதிபதி நீச்ச மூடஸ்தோ, நீச்ச எனும் பொழுது அது நீசம் அடைந்திருந்தாலோ, மூட என்ற சொல்லுக்கு அஸ்தங்கம் என்ற பொருள் வரும். எனவே நீசம் அடைந்திருந்தாலோ அஸ்தங்கம் அடைந்திருந்தாலோ யோகோ சேர்ந்தால் பிக்ஷாசன, பிச்சை எடுத்து உண்ணுகின்ற ஒரு நிலை பிரதக தருகிறது என்பதாக அந்த 12ஆம் ஸ்லோகம் சொல்கிறது. அடுத்ததாக அந்த 214ஆம் ஸ்லோகத்தில் எந்தெந்த சொற்கள் மாறி இருக்கின்றன என்று பார்த்தால், நிர்பலக என்றதுக்கு பதிலாக விதி பலக என்பதாக எழுதப்பட்டுள்ளது. விதி பல என்ற சொல்லுக்கு மிகுந்த பலம் கொண்டிருந்தால். எனவே முதல் ஸ்லோகம் நிர்பல, பலமற்று இருந்தால் என்பதாக சொல்கிறது. 2வது ஸ்லோகம் மிகுந்த பலம் கொண்டிருந்தால் என்பதாக அதை மாற்றி சொல்கிறது. நீசராசி, நீசராசியில் இருந்தாலோ, விமூடஸ்தோ அஸ்தங்கம் அடைந்திருந்தாலோ, யோகோ சேர்ந்தாலோ என்பதாக அந்த ஸ்லோகம் சொல்கிறது. பிக்ஷாசனாத் பிரபு, பிச்சை எடுத்து உண்டு வாழ்பவர்களின் தலைவர், எனவே துறவிகளில் சிறந்தவர் என்பதாக அந்த பிக்ஷாசனாத் பிரபு என்பதை சொல்லலாம். எனவே இது போன்ற நிலை இருந்தால் அவர் துறவிகளிலேயே சிறந்த துறவியாக இருப்பார் என்பதாக அந்த 2வது ஸ்லோகத்தை பொருள் கொள்ள முடியும். அடுத்ததாக இந்த 192ஆம் ஸ்லோகத்தை கணேஷ்தத் பாட்டக் அவருடைய ஸ்லோகத்தை பார்க்கும் பொழுது, விக்ரமேஷோ அபி என்பதற்கு பதிலாக விக்ரமேஷோ ச என்பதாக எழுதப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட பொருள் ஒன்றுதான், 3ஆம் பாவகாதிபதியும் என்பதாக வருகிறது. எனவே கிட்டத்தட்ட பொருள் அதே பொருள்தான். நீச்சஸ்தகோ, நீச்ச மூடஸ்தோ என்பதற்கு பதிலாக நீச்ச அஸ்தகோ என்பதாக எழுதப்பட்டுள்ளது. நீசமடைந்தாலோ அஸ்தங்கம் அடைந்தாலோ என்பதாகவே அதை பொருள் கொள்ள வேண்டும். எனவே 12ஆம் ஸ்லோகமும் 192ஆம் ஸ்லோகமும் சொல்ல வருகின்ற கருத்து என்பது ஒன்றுதான். ஆனால் 214ஆம் ஸ்லோகம் வேறு விதமாக அதை சொல்கிறது என்பதாக அதை பொருள் கொள்ளலாம். எனவே இந்த ஸ்லோகம் என்ன சொல்லப்படுகிறது என்பதை சிந்தித்து பார்ப்போம். 10ஆம் பாவகாதிபதியுடன் 3ஆம் பாவகாதிபதி சேர்ந்திருக்க வேண்டும். ஆனால் அந்த 3ஆம் பாவகாதிபதி பலம் குறைந்திருக்க வேண்டும் என்பது முதல் நிபந்தனை. அடுத்ததாக 9ஆம் பாவகாதிபதி நீசம் அடைந்திருக்க வேண்டும் அல்லது அஸ்தங்கம் அடைந்து இதனுடன் இணைந்திருக்க வேண்டும். எனவே 9-10 இணைவு என்பது இருக்கிறது. 9-10 அதிபதிகளின் இணைவு என்பது இருக்கிறது. அதனுடன் 3ஆம் பாவகாதிபதி பலம் குறைந்து சேர்ந்திருக்கிறது. இதில் அந்த 9ஆம் பாவகாதிபதி நீசம் அடைந்திருக்க வேண்டும் அல்லது அஸ்தங்கம் அடைந்திருக்க வேண்டும். இது போன்று இருந்தால் அந்த ஜாதகர் பிச்சை எடுத்து உண்ணுகின்ற நிலையை அடைவார் என்பதாக இந்த ஸ்லோகம் சொல்கிறது. எடுத்துக்காட்டாக கன்னி லக்னம் என்பதாக எடுத்துக்கொள்வோம். 9ஆம் பாவகாதிபதி சுக்கிரன் லக்னத்தில் நீசமடையும். எனவே சுக்கிரன் லக்னத்தில் இருக்க வேண்டும். அதை அடுத்து 10ஆம் பாவகாதிபதி புதன், எனவே புதனும் லக்னத்திலேயே இருக்க வேண்டும். எனவே புதன் சுக்கிரன் இரண்டும் இணைந்து லக்னத்தில் இருக்கிறது. 3ஆம் பாவகாதிபதி செவ்வாய், அந்த செவ்வாய் பலம் குறைந்து என்பதாக இருக்க வேண்டும். எனவே அந்த செவ்வாய் ஒருவேளை பலம் குறைந்த நிலையில் லக்னத்திலேயே இருக்கிறது, இந்த நிலையில் சேர்ந்திருக்கிறது என்பதாக கருதல் கொண்டால் செவ்வாயும் அதே இடத்தில் இருக்கிறது. எனவே புதன் சுக்கிரன் செவ்வாய் என்ற மூன்றும், இதில் குறிப்பாக செவ்வாய் பலம் குறைந்திருக்கிறதா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். இது போன்ற ஒரு நிலையில் இருந்தால் அந்த ஜாதகர் பிச்சை எடுத்து உண்ணுகின்ற நிலையை அடைவார் என்பதாக இந்த ஸ்லோகம் சொல்கிறது என்பதாக கருத்தில் கொள்ளலாம். இந்த புதன் சுக்கிரன் இரண்டும் கன்னியிலேயே இருப்பதால் சூரியனும் அந்த இடத்தில் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே சூரியனும் அதனுடன் நெருங்கிய தொடர்பு என்பது இருந்தால் அந்த சுக்கிரன் என்பது அஸ்தங்கம் அடைந்திரும் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. நீசமும் அடைந்திருக்கிறது, அஸ்தங்கமும் அடைந்திருக்கிறது.
என்ற நிலையில் 9, 10ஆம் அதிபதிகளின் சேர்க்கை லக்னத்தில் இருந்தாலும் இந்த பலமற்ற 3ஆம் அதிபதியின் தொடர்பு, அதே போல அந்த 9ஆம் பாவக அதிபதி நீசம் அல்லது அஸ்தங்கம் போன்ற தன்மையை அடைந்திருக்கிறது. இது போன்ற ஒரு நிலை இருந்தால் அவர் பிச்சை எடுத்து உண்ணுகின்ற நிலையை அடைவார் என்பதாக இந்த ஸ்லோகம் சொல்கிறது. எனவே இந்த பிச்சை எடுத்து உண்ணுதல் என்பதை பிக்ஷாசன என்பது இந்த காலத்தில் ஒரு விதமாக பார்க்கப்படுகிறது. அந்த காலத்தில் இந்த துறவிகளுக்கான ஒரு முக்கியமான நிலை. எனவே துறவிகளை பற்றி பேசும் பொழுது பிக்ஷாசன என்பதான ஒரு சொல்லும் பொருள் வருகிறது. எனவே இவர் மிகச்சிறந்த ஒரு துறவியாக இருப்பார் என்பதாகவும் நாம் பொருள் கொள்ள முடியும். எனவே அந்த இவர் இயல்பாக பிச்சை எடுத்து உண்பவராக இருப்பாரா அல்லது சிறந்த துறவியாக இருப்பாரா என்பதை லக்னாதிபதியின் வலு போன்றவற்றையெல்லாம் வைத்து நாம் சிந்திக்க வேண்டும். ஆனால் இது போன்று ஒரு இல்லற வாழ்க்கையில் இல்லாத ஒரு துறவியாக இருப்பதற்கு இது போன்ற ஒரு நிலை, 10ஆம் பாவகாதிபதி, பலமற்ற 3ஆம் பாவகாதிபதி, அஸ்தங்கம் அல்லது நீசம் அடைந்த 9ஆம் பாவகாதிபதி, இந்த மூன்றின் இணைவு என்பது இது போன்ற ஒரு தன்மையை தருகிறது என்பதாக இந்த முதல் ஸ்லோகமும் 3வது ஸ்லோகமும் சொல்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இப்பொழுது இந்த 214ஆம் ஸ்லோகம் சற்றே மாறுபட்ட விதமாக இதை பேசுகிறது. 10ஆம் பாவகாதிபதியின் பலம் பெற்ற 3ஆம் பாவகாதிபதி சேர்ந்திருக்க வேண்டும். எனவே விதி பலக விக்ரமேஷோ விதி பலக என்பதாக சொல்வதால் 10ஆம் பாவகாதிபதியுடன் பலம் பெற்ற 3ஆம் பாவகாதிபதி சேர்ந்து இந்த நீச்சஸ்தகோச்ச பாகியேஷோ என்பதால் 9ஆம் பாவகாதிபதி நீசம் அல்லது அஸ்தங்கம் அடைந்து யோகோ சேர்ந்திருக்க. எனவே ஒரே ஒரு வேறுபாடு என்றால் 3ஆம் பாவகாதிபதி பலம் குறைந்து இல்லாமல் பலம் அதிகமாக இருந்து சேர்ந்திருந்தால் அவர் அந்த பிச்சை எடுத்து வாழ்பவர்களின் தலைவராக இருப்பார். எனவே துறவரத்தில் சிறந்தவராக இருப்பார் என்பதாக இந்த ஸ்லோகம் சொல்கிறது. எனவே 9, 10 3ஆம் பாவகாதிபதியின் இணைவு என்பது துறவரம் அல்லது பிச்சை எடுத்து உண்ணுகின்ற நிலை என்பதை தருகிறது. அதில் அந்த 3ஆம் பாவகாதிபதியின் பலம் குறைவா பலம் மிகுதியா என்பதை வைத்து அவர் அந்த துறவரத்தில் எப்படி இருப்பார் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் என்பதாக இந்த ஸ்லோகங்கள் சொல்ல வருகின்றன என்பதாக நாம் இதை சிந்திக்கலாம். தொடர்ந்து நாம் ஸ்லோகம் 13 மற்றும் 14ஆம் ஸ்லோகத்தின் முதல் வரி இவற்றை இங்கு பார்ப்போம். திரு கிரீஷன் சர்மா அவருடைய நூலில் இருந்து. இதே ஸ்லோகங்கள் தாராச்சந்திரா, கணேஷ் தத் பாட்டக் மற்றும் ஹிந்தியில் உள்ள மற்ற நூல்களிலும் இந்த ஸ்லோகம் என்பது எந்த விதமான பெரிய மாற்றமும் இல்லாமல் கிடைக்கிறது. ஷஷ்டாஷ்டம வியயே பானு ரந்திரேஷே பாக்ய சம்யுதே வியயேஷே லக்ன ராசிஸ்தே ஷஷ்டேஷே பஞ்சமே ஸ்திதே ஜாதஸ்ய ஜனநாத் பூர்வம் ஜனகஸ்ய மிருத்திர் பவேத் என்பதாக இந்த ஸ்லோகம் சொல்கிறது. ஷஷ்டாஷ்டம வியயே 6, 8 அல்லது 12ஆம் பாவகங்களில், எனவே திரிக் பாவகங்களில் பானு சூரியன் இருக்க, ரந்திர ஈஷே 8ஆம் பாவகாதிபதி பாக்ய சம்யுதே 9ஆம் பாவகத்தில் இருக்க, வியய ஈஷே 12ஆம் பாவகாதிபதி லக்ன ராசிஸ்தே லக்னத்தில் இருக்க, ஷஷ்ட ஈஷே 6ஆம் பாவகாதிபதி பஞ்சமே ஸ்திதே 5ஆம் பாவகத்தில் இருந்தால், ஜாதஸ்ய அந்த ஜாதகரின் ஜனநாத் பூர்வம், ஜனநாத் என்பதற்கு பிறப்பிற்கு, பூர்வம் என்றால் முன்பாக, எனவே அவருடைய பிறப்பிற்கு முன்பாகவே ஜனகஸ்ய அப்பாவின், ஜனக என்ற சொல்லுக்கு அப்பா என்ற பொருள் வரும் என்பதை முன்பே பார்த்தோம். மிருத்திர் பவேத் இறப்பு நடக்கும். எனவே இது போன்ற நிலை இருந்தால் குழந்தை பிறப்பதற்கு முன்பாகவே அப்பா இறந்திருப்பார் என்பதாக இந்த ஸ்லோகம் சொல்கிறது. இந்த ஸ்லோகத்திற்கு பொருள் என்பதை நாம் தேடுவதற்கு முன்பாக இந்த ஸ்லோகத்திற்கு நான் சொல்ல போகின்ற விளக்கம் என்பதை இதுவரை மற்றவர்கள் யாரும் சொல்லவில்லை. இந்த ஸ்லோகத்தை அனைவரும் தவறாகவே புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது என்னுடைய சிந்தனை.
முதலில் மற்றவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள், இதுவரை இந்த ஸ்லோகத்திற்கு விளக்கம் தந்தவர்கள் அனைவருமே சூரியன் 6, 8 அல்லது 12ஆம் பாவகத்தில் ஏதேனும் ஒன்றில் இருக்க வேண்டும், அதனுடன் 8ஆம் பாவகாதிபதி 9இல் இருக்க வேண்டும், 12ஆம் பாவகாதிபதி லக்னத்தில் இருக்க வேண்டும், 6ஆம் பாவகாதிபதி 5இல் இருக்க வேண்டும். இது போன்ற 4 நிபந்தனைகள் பொருந்தியிருந்தால் குழந்தை பிறப்பதற்கு முன்பாக அப்பா இறந்திருப்பார் என்பதாக இந்த ஸ்லோகத்திற்கான விளக்கம் இருக்கிறது. ஸ்லோகமும் அது போலவே சொல்கிறது என்பதை நீங்கள் பார்த்திருக்க முடியும். எனவே சூரியன் இந்த 3 பாவகத்தில் ஏதேனும் ஒன்றில், 9ஆம் பாவகாதிபதி 8இல், 12ஆம் பாவகாதிபதி லக்னத்தில், 6ஆம் பாவகாதிபதி 5இல். எனவே இந்த 12ஆம் பாவகாதிபதி லக்னத்தில் என்றால் இந்த திரிக் பாவகங்களின் அதிபதிகள் என்பதை 1, 5, 9 என்ற இந்த 3 பாவங்களுக்கும் வந்துவிடுகிறது என்ற விதமாக இந்த ஸ்லோகத்தின் விளக்கம் இருக்கிறது. எனவே சூரியன் இது போல திரிக் பாவகத்தில் இருந்து இந்த 3 திரிக் பாவக அதிபதிகளும் திரிகோணங்களில் 1, 5, 9 என்ற பாவகங்களில் வந்து சேர்ந்துவிட குழந்தை பிறப்பதற்கு முன்பாக அப்பாவின் இறப்பு என்பது நடக்கும் என்பதாக இதை பொருள் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது போன்ற ஒரு நிலை என்பது எத்தனையோ ஆண்டுகளுக்கு ஒரு முறை அல்லது எத்தனையோ 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் வரும். எனவே சூரியன் இது போல 6, 8, 12இல் இருந்து அந்த 3 திரிக் பாவகங்களின் அதிபதிகளும் திரிகோணங்களில் வந்து இருப்பது என்பது இயலாத ஒன்று. அப்படி இருந்தாலும் எப்பொழுதோ ஒன்றுதான் நடக்கும். எனவே இது பலன் சொல்ல இது போன்ற ஒரு நிலை என்பதை பயன்படுத்த முடியாது என்பது என்னுடைய சிந்தனை. எனவே நான் சிந்திக்கின்ற விதம் என்பதை பார்க்கும் பொழுது இந்த முதல் 2 சொற்கள் சஷ்ட அஷ்டம வேயே பானு என்பது ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் அல்லது ஒரு முதல் நிபந்தனை என்பதாக அதை சிந்திக்கலாம். எனவே இந்த விதி பயன்பட முதலில் நாம் பார்க்க வேண்டியது சூரியன் 6, 8 அல்லது 12இல் இருக்கிறதா இல்லையா என்பதை பார்க்க வேண்டும். ஒருவேளை சூரியன் இந்த 3 பாவகங்களில் ஏதேனும் ஒன்றில் இருக்கிறது என்று வைத்துக் கொண்டால் அடுத்ததாக 2வது நிபந்தனையை தேட வேண்டும். இப்பொழுது ஒருவேளை சூரியன் 8ஆம் பாவகத்தில் இருக்கிறது என்று வைத்துக் கொண்டால் 8ஆம் பாவகாதிபதி 9இல் இருக்கிறதா இல்லையா என்பதை பார்க்க வேண்டும். அப்படி இருந்தால் குழந்தை பிறப்பதற்கு முன்பாக அப்பா இறந்து விடுவார். மற்ற சூரியன் 12ஆம் பாவகாதிபதி லக்னத்தில் அல்லது 6ஆம் பாவகாதிபதி 5இல் என்பதையெல்லாம் பார்க்க தேவையில்லை. ஒருவேளை சூரியன் 12இல் இருக்கிறது என்று வைத்துக் கொண்டால் 12ஆம் பாவகாதிபதி லக்னத்தில் இருக்கிறதா இல்லையா என்பதை பார்க்க வேண்டும். ஒருவேளை சூரியன் 6இல் இருந்தால் 6ஆம் பாவகாதிபதி 5இல் இருக்கிறதா இல்லையா என்பதை பார்க்க வேண்டும். எனவே 2 நிபந்தனைகள் மட்டுமே பார்க்கப்பட வேண்டும். முதலில் சூரியன் 6, 8, 12இல் இருக்கிறதா இல்லையா, அப்படி இருந்தால் அதற்கு உரிய நிபந்தனை 6இல் இருந்தால் 6ஆம் பாவகாதிபதி 5இல் இருக்கிறதா இல்லையா. ஒருவேளை சூரியன் 8இல் இருந்தால் 8ஆம் பாவகாதிபதி 9இல் இருக்கிறதா இல்லையா. ஒருவேளை சூரியன் 12இல் இருந்தால் 12ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கிறதா இல்லையா என்ற 2 நிபந்தனைகள் மட்டுமே இந்த பலனிற்கு போதுமானது. இந்த 4 நிபந்தனைகளும் ஒரு சேர பொருந்த தேவையில்லை. மற்றவர்கள் எழுதியபடி இந்த 4 நிபந்தனைகளும் ஒரு சேர பார்க்க தேவையில்லை. 2 நிபந்தனைகள் மட்டுமே போதுமானது என்பதாக நான் இதை புரிந்து கொள்கிறேன். எனவே இந்த 4ம் பொருந்தி இருக்க வேண்டும் என்றால் அது கிட்டத்தட்ட பல 1000 பல 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் அது போன்ற ஒரு நிலை என்பது வரும். இதுவும் அதை பாவகம் என்பதில் பார்க்க வேண்டும், ராசி என்பதில் பார்க்கக்கூடாது. எனவே உங்களிடம் இது போல குழந்தை பிறப்பதற்கு முன்பாகவே இறந்த அப்பா இறந்த ஜாதகம் என்பது இருந்தால் இந்த நிபந்தனைகள் பொருந்தி இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். நான் பலமுறை சொல்வது போல இதை நாம் ராசி சக்கரத்தில் மட்டுமே தேடாமல் இதை குறிப்பாக துவேதசாம்சம் என்பதிலும் தேடி பார்க்க வேண்டும். எனவே பெற்றோர் என்பதற்கான முக்கியமான பாவகமாக வர்க்கமாக துவேதசாம்சம் என்பதை பராசரர் சொல்கிறார். அதே போல நவாம்சம் என்பதை பொதுவாகவே நாம் தேடி பார்க்க முடியும். எனவே இதை ராசியில் மட்டும் பார்க்காமல் துவேதசாம்சம் போன்ற வர்க்கங்களிலும் இந்த நிபந்தனை என்பது பொருந்த வேண்டும். எனவே ராசியில் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, துவேதசாம்சத்தில் இது போல இருந்தால் இந்த பலன் நடக்கும். எனவே ராசியில் இருந்தால் என்பதை தேடாமல் துவேதசாம்சத்தில் இருக்கிறதா இல்லையா என்பதையும் நாம் தேட வேண்டும் என்பதாக இதை நாம் புரிந்து கொள்ளலாம். எனவே இந்த நிபந்தனை என்பது சற்றே நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒன்று.
அதே போல இந்த ஏற்கனவே சொன்ன விளக்கப்படி இந்த திரிக் பாவகங்களில் சூரியன் இருக்கும் பொழுது அந்த திரிக் பாவகாதிபதி கோணத்தில் அமர்தல், அந்த குறிப்பிட்ட கோணத்தில் அமர்தல். எனவே எந்த கோணம் என்பதை அதன் அருகில் உள்ள கோணம் என்பதாக அதை புரிந்து கொள்ளலாம். எனவே சூரியன் ஒருவேளை 12 இருக்கிறது, ஒரு திரிக் பாவகத்தில் இருக்கிறது என்றால் அதனை அடுத்த முக்கியமான பாவகமான லக்னத்தில் அந்த 12ஆம் அதிபதி இருக்கக்கூடாது. சூரியன் ஒருவேளை 8 இருக்கிறது என்றால் அதன் அருகில் உள்ள கோணமான 9 அந்த 8ஆம் அதிபதி இருக்கக்கூடாது. அதே போல சூரியன் ஒருவேளை 6 இருக்கிறது என்றால் அருகில் உள்ள கோணமான 5 அந்த 6ஆம் அதிபதி செல்லக்கூடாது என்பதாக இதை எளிதாக நினைவில் வைத்துக் கொள்ளலாம். எனவே இந்த ஸ்லோகத்தை நினைவில் வைத்துக் கொள்வது என்பது மிகவும் எளிமையானது. ஆனால் இது முக்கியமாக துவாதசாம்சம், அடுத்ததாக நவாம்சம் என்பதில் பார்க்க வேண்டும். ராசியில் மட்டும் இருந்தால் இந்த பலன் நடக்கும் என்பதாக சொல்ல முடியாது. ஆனாலும் இதை நாம் ஜாதகங்களில் வைத்து தேடி பார்த்தால் மட்டுமே இந்த ஸ்லோகம் சொல்ல வருகின்ற உண்மைத்தன்மை என்பது புரிய வரும். ஆனால் நான் சொன்ன இந்த விளக்கம் என்பது மற்றவர்கள் சொன்ன விளக்கத்திலிருந்து முற்றிலுமாக மாறுபட்டிருக்கிறது என்பதையும் நீங்கள் கருத்தில் கொள்ளலாம். அடுத்து நாம் ஸ்லோகம் 14 2வது வரி, ஸ்லோகம் 15 மற்றும் 16ஆம் ஸ்லோகத்தின் முதல் வரி இவற்றை இங்கு பார்ப்போம். இதே ஸ்லோகங்கள் தாரச்சந்திரா, கணேஷ் தத் பாட்டக் மற்றும் இந்தியில் உள்ள மற்ற நூல்களிலும் காண கிடைக்கின்றன. அதில் தாரச்சந்திரா அவர்களுடைய ஸ்லோகத்தில் ஒரே ஒரு சொல் மட்டும் பாக்கிய பாவகே என்பதற்கு பதிலாக பாக்கிய நாயகே என்பதாக எழுதப்பட்டுள்ளது. முதலில் ஸ்லோகம் என்ன சொல்கிறது என்பதை பார்ப்போம். ரந்திரஸ்தானகதே சூரியே ரந்திரேஷே பாக்ய பாவகே ஜாதஸ்ய பிரதமாப்தே து பிதுர் மரணமாதிசே. ரந்திரஸ்தானகதே சூரியே ரந்திரேஷே பாக்ய நாயகே ஜாதஸ்ய பிரதமாப்தே து பிதுர் மரணமாதிசே. வியகேஷே பாக்ய ராசிஸ்தே நீச்சாம்சே பாக்ய நாயகே திருத்தீயே சோடசே வருஷே ஜனகஸ்ய மிருதிர் பவேத். ரந்திரஸ்தானகதே என்றால் ரந்திரஸ்தான 8ஆம் பாவகத்தில், கதே சூரியே சென்றிருக்கின்ற சூரியன். எனவே 8ஆம் பாவகத்தில் சூரியன் இருக்க, ரந்திர ஈஷே 8ஆம் பாவகாதிபதி பாக்ய பாவகே 9ஆம் பாவகத்தில் இருக்க, ஜாதஸ்ய ஜாதகரின் பிரதம் ஆப்தே து முதல் வயதிலேயே, ஆப்த என்பது வயது, ஆப்த என்பது வயது, பிரதம் என்பது முதல். எனவே முதல் வயதிலேயே பிதுர் மரணம் அப்பாவின் இறப்பு, ஆதி சேத் முதலானவை சொல்லப்பட வேண்டும் என்பதாக நாம் புரிந்து கொள்ளலாம். எனவே அந்த 2வது ஸ்லோகம் 217ஆம் ஸ்லோகம் கிட்டத்தட்ட இதைதான் சொல்கிறது. ஆனால் பாக்ய நாயகே பாக்ய பாவகே என்பதற்கு பதிலாக பாக்ய நாயகே என்பதாக எழுதப்பட்டுள்ளது. இது ஒரு பிழை என்பதாகவே எனக்கு தோன்றுகிறது. எனவே இது பாக்ய நாயகே என்றால் ரந்திரேஷே பாக்ய நாயகே என்பதற்கு ஒரே ஒரு பொருள் தான் வர முடியும். 8ஆம் பாவகாதிபதியும் 9ஆம் பாவகாதிபதியாகி என்பதாக மட்டுமே இதை பொருள் கொள்ள வேண்டும். எனவே இது மிதுன லக்னத்திற்கு மட்டுமே 8ஆம் பாவகாதிபதியும் 9ஆம் பாவகாதிபதியாக வரும். எனவே ரந்திரேஷே பாக்ய நாயகே என்றால் 8ஆம் பாவகாதிபதி 9ஆம் பாவகாதிபதி என்பதாக அதை பொருள் கொள்ள வேண்டும். என்றால் அது மிதுன லக்னம் என்பதற்கு மட்டுமே அது போன்ற ஒரு பொருள் என்பது வரும். இது அந்த 14ஆம் ஸ்லோகம் சொல்கின்ற பாக்ய பாவகே என்பதே சரியானது. ஏன் என்பதற்கு நாம் சற்றே பொருள் தேடுவோம். இப்போதைக்கு அந்த பாக்ய நாயகே என்பதை 9ஆம் பாவகாதிபதி என்பதாக மட்டுமே சிந்திப்போம். அடுத்ததாக 15 2வது வரி மற்றும் 16ஆம் ஸ்லோகத்தின் முதல் வரி என்பதை பார்க்கும் பொழுது, வியகேஷே 12ஆம் பாவகாதிபதி பாக்ய ராசிஸ்தே 9ஆம் ராசியில் என்பதாக எழுதப்பட்டுள்ளது. ஆனால் இதை பாவகம் என்பதாக பொருள் கொள்ள வேண்டும். 9ஆம் பாவகத்தில் இருக்க, நீச்சாம்சே தன்னுடைய நீச்ச அம்சத்தில் பாக்ய நாயகே 9ஆம் பாவகாதிபதி இருக்க, திருத்தீயே திருத்தி என்றால் 3, எனவே 3ஆம் வயதிலேயே, ஷோடசே வர்ஷே சோடச என்பது 16 என்பதை சொல்லும், வருஷ என்பது வயது, அது ஆண்டு, 16ஆம் வயதில்
ஜனகசிய அப்பாவின் மிருத்தீர் பவேத், இறப்பு என்பது நடக்கும். எனவே இந்த ஸ்லோகங்கள் அப்பாவின் இறப்பு என்பது எப்பொழுது நடக்கும் என்பதை இந்த ஸ்லோகங்கள் விளக்குகின்றன. எனவே இந்த முதல் ஸ்லோகம் என்ன சொல்கிறது என்று பார்த்தால், சூரியன் ஒருவேளை 8ஆம் பாவகத்தில் இருந்தால் 8ஆம் பாவகாதிபதி 9 இருக்க அந்த ஜாதகரின் முதல் வயதிலேயே அப்பாவின் இறப்பு என்ற பலன்கள் சொல்லப்பட வேண்டும் என்பதாக அந்த 14 மற்றும் 15ஆம் ஸ்லோகத்தின் முதல் வரி என்பது சொல்கிறது. இதை நீங்கள் சற்றே சிந்தித்தால், சென்ற பக்கத்தில் நாம் பார்த்த சூரியன் 6, 8, 12ஆம் பாவகங்களில் இருக்க 8ஆம் அதிபதி 9 இருக்கக்கூடாது, அதே போல 12ஆம் பாவகாதிபதி லக்னத்தில் இருக்கக்கூடாது, அதே போல 6ஆம் பாவகாதிபதி 5 இருக்கக்கூடாது என்று விளக்கிய அந்த ஸ்லோகம் சொன்ன ஒரு கருத்தை இந்த ஸ்லோகம் மீண்டும் பேசுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். எனவே இந்த ஸ்லோகம் தான் சென்ற பக்கத்தில் நாம் பார்த்த அந்த ஸ்லோகத்தை புரிந்து கொள்ள எனக்கு உதவியது. எனவே இந்த ஸ்லோகம் சென்ற பக்கத்தில் பார்த்த ஸ்லோகத்தின் ஒரு கோடட் எக்ஸ்பிளனேஷன் என்பதாக, அதாவது அதற்கான ஒரு குறிப்பு, அதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான குறிப்பு இந்த ஸ்லோகத்தில் இருக்கிறது என்பதாக நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் இதுவரை மொழிபெயர்த்தவர்கள் இந்த 2 ஸ்லோகத்தையும் ஒரே ஸ்லோகம் அல்லது ஒரே தன்மையிலான ஸ்லோகம் என்பதாக சிந்திக்கவில்லை. அந்த ஸ்லோகத்தை தனியாக மொழிபெயர்த்திருக்கலாம், இந்த ஸ்லோகத்தை வேறு விதமாக மொழிபெயர்த்திருக்கிறார்கள். இதை இரண்டையும் சேர்த்து பார்க்கவில்லை. அதனால்தான் அவருடைய மொழிபெயர்ப்பு அது போல இருக்கிறது என்பதாக நான் புரிந்து கொள்கிறேன். எனவே சென்ற ஸ்லோகத்தை ஒரு முக்கியமான ஒரு 3 நிபந்தனைகளை ஒரு சேர விளக்கிவிட்டு அதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு க்ளூ என்பதை இந்த ஸ்லோகத்தில் விட்டு சென்றிருக்கிறார்கள் என்பதாகவே நான் இதை பார்க்கிறேன். எனவே 8ஆம் பாவகத்தில் சூரியன் இருக்க அந்த 8ஆம் பாவகாதிபதி அதன் அருகில் உள்ள கோணத்தில் செல்லக்கூடாது, 9ஆம் பாவத்தில் இருக்கக்கூடாது. இந்த அருகில் உள்ள என்பது முக்கியமானது. இது எல்லாமே அருகில் இல்லை. 8, 9 இருக்கக்கூடாது, 12, 1 இருக்கக்கூடாது, 6, 5 இருக்கக்கூடாது என்பதாக இதை எளிதாக நினைவில் வைத்துக் கொள்ளலாம். பிறப்பிற்கு முன்பாக என்று சென்ற ஸ்லோகம் சொன்னது முதல் வயதிலேயே என்பதாக இந்த ஸ்லோகம் சொல்கிறது. கிட்டத்தட்ட அந்த குழந்தை பிறந்த உடனேயே அல்லது பிறப்பிற்கு சற்று முன்பாகவே அப்பாவின் இறப்பு என்பது நடக்கும் என்பதாக இதை புரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக இந்த பாக்ய நாயகே என்பது அந்த தவறான ஒரு புரிதல் என்பதாக சொல்லியிருந்தேன். எனவே அது ஒருவேளை பாக்ய நாயகே என்பதாக நாம் புரிந்து கொண்டால், கந்திரேஷே பாக்ய நாயகே என்ற 2ம் தொடர்பில்லாத ஒரு சொற்கள். அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரே வழி என்றால் 8ஆம் பாவகாதிபதியே 9ஆம் பாவகாதிபதியாகவும் இருந்து என்பதாகவே அதை புரிந்து கொள்ள முடியும். எனவே அது மிதுன லக்னத்திற்கு மட்டுமே பொருத்தமாக இருக்கும். ஆனால் இந்த ஸ்லோகம் அதுவரை சொல்லவில்லை என்பதாக நான் புரிந்து கொண்டு இந்த 217ஆம் ஸ்லோகத்தில் உள்ள அந்த பாக்ய நாயகே ஒரு பிழையான விளக்கம் என்பதாக நான் அதை சிந்திக்கிறேன். அடுத்ததாக ஜாதகத்தின் அந்த 15 மற்றும் 16ஆம் ஸ்லோகம் என்பதை பார்க்கும் பொழுது 12ஆம் பாவகாதிபதி 9ஆம் பாவகத்தில் இருக்க, எனவே 12ஆம் பாவகாதிபதி 9ஆம் பாவகத்தில் இருக்க 9ஆம் பாவகாதிபதி தன் நீச அம்சத்தில் இருக்கும் பொழுது, எனவே 9ஆம் பாவகாதிபதி நீச அம்சம் பொழுது பலம் மிகவும் குறைந்திருக்க அந்த ஜாதகரின் 3ஆம் வயதிலேயோ அல்லது 16ஆம் வயதிலேயோ அப்பாவின் இறப்பு என்பது நடக்கும். இந்த நீச அம்சம் என்பதை நாம் நவாம்சத்தில் மட்டும் பார்க்காமல் துவேதசாம்சத்திலும் முக்கியமாக பார்க்க வேண்டும். எனவே இது அப்பாவை பற்றிய விளக்கம் என்பதால் துவேதசாம்சம் என்பதையும் முக்கியமாக பார்க்க வேண்டும். எனவே ராசி சக்கரத்தின் 9ஆம் பாவகாதிபதி துவேதசாம்சத்தில் நீசமடைந்திருக்கிறதா, நவாம்சத்தில் நீசமடைந்திருக்கிறதா என்பதையும் பார்க்கலாம். ஆனால் முக்கியமாக துவேதசாம்சத்தில் நீசமடைந்திருக்கிறதா என்பதையும் பார்க்க வேண்டும். எப்பொழுது என்றால் 12ஆம் பாவகாதிபதி 9 இருக்கும் பொழுது. அப்படி இருந்தால் அந்த ஜாதகரின் 3ஆம் வயதில், எனவே இந்த 3ஆம் வயது என்னும் பொழுது இந்த வளர் லக்னம் 3ஆம் பாவகத்திலே செல்லும், அல்லது 16ஆம் வயதில் என்பதாக சிந்திக்கும் பொழுது வளர் லக்னம் 4ஆம் பாவகத்தில் இருக்கும். எனவே வளர் லக்னம் முதல் சுற்றில் 3ஆம் பாவகத்தில், 2வது சுற்றில் 4ஆம் பாவகத்தில் இருக்கும் பொழுது அவருடைய அப்பாவின் இறப்பு என்பது நடக்க வாய்ப்பிருக்கிறது.
என்பதாக இந்த ஸ்லோகம் சொல்கிறது. ஏற்கனவே நான் இந்த எந்த வயது என்பதை சிந்திக்கும் பொழுது என்னுடைய இப்பொழுதைய புரிதல் என்பது இது சுதர்சன சக்கர திசை என்பதை பயன்படுத்தி இந்த வளர் லக்னம் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு பாவகம் அல்லது ஒரு ராசி என்பதை சுற்றுகிறது என்பதை வைத்து நாம் இந்த சுதர்சன சக்கர திசை என்பதை பராசரர் விளக்கியிருக்கிறார். எனவே இந்த வயது என்பது அந்த சுதர்சன சக்கர திசை என்பதை பயன்படுத்தி பராசரர் இந்த இடங்களில் சொல்கிறார் என்பதாக நான் இப்பொழுது புரிந்து கொண்டிருக்கிறேன். ஏற்கனவே ஒரு பாவகத்திற்கு இந்த வயது என்பதை நான் சில ஜாதகங்களை வைத்து விளக்கியிருந்தேன். எனவே இது சுதர்சன சக்கர திசை என்பதை பயன்படுத்தி பராசரர் இந்த வயது என்பதை சொல்கிறார் என்பது என்னுடைய இப்போதைய புரிதல். இத்துடன் நான் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவிலும் பராசரர் முக்கியமான சில விளக்கங்களை, விதிகளை நமக்கு சொல்லியிருந்தார். குறிப்பாக சூரியன் த்ரிக் பாவகங்களான 6, 8, 12 இருத்தல் என்பது அப்பாவிற்கான ஒரு நல்ல அமைப்பாக சொல்லப்படவில்லை. அதே நேரம் அது 6, 8, 12 இருந்தால் மட்டுமே போதுமானது இல்லை. அந்த 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி இந்த அருகில் உள்ள திரிகோண பாவகங்கள் என்பதாக அதை தொடர்பு கொள்ளும் பொழுது, லக்னம் என்பது திரிகோணத்தில் வராது. லக்னம் என்பது ஒரு கேந்திரத்தில் இருக்கும். ஆனால் 5, 9 என்பது திரிகோண பாவகங்கள். எனவே இந்த 1, 5, 9 என்று இந்த அருகில் உள்ள இதில் ஏதேனும் ஒரு பாவகத்தை அந்த த்ரிக் பாவகாதிபதி தொடர்பு கொள்வது என்பது அப்பாவிற்கான ஒரு சிறந்த அமைப்பு இல்லை என்பதாக நாம் பார்த்த ஸ்லோகங்கள் விளக்கின. இதை நாம் ராசி சக்கரத்தில் மட்டுமல்லாமல் நவாம்சம், முக்கியமாக துவேதசாம்சம் போன்றவற்றிலும் தேடி பார்த்தால் மட்டுமே இந்த ஸ்லோகங்கள் சொல்கின்ற உண்மைத்தன்மை என்பது நமக்கு புலப்படும். வெறுமே நாம் ராசி சக்கரத்தில் தேடி பார்த்து பலன் பொருந்தவில்லை என்பதாக முடிவு செய்ய முடியாது. நான் ஏற்கனவே நவாம்சத்தில் விளக்கியது போல இது முக்கியமாக 7ஆம் பாவகத்திற்கு விளக்கியது போல 7ஆம் பாவகத்தில் நாம் பார்த்த எடுத்துக்காட்டு ஜாதகங்கள் நவாம்சத்தில் இந்த விதிகள் மிகவும் அதிகமாக பொருந்தியிருந்தன. ராசி சக்கரத்தில் பொருந்தாமல் இருந்தாலும் பரவாயில்லை என்பதாக பார்த்த எடுத்துக்காட்டு ஜாதகங்கள் சொல்லின. எனவே இதை அந்த பாவகம் குறிப்பிட்ட அந்த பாவகம் குறிக்கின்ற வர்க்க சக்கரத்தில் இந்த விளக்கங்களை நாம் தேடி பார்த்தால் மட்டுமே இந்த ஸ்லோகம் சொல்ல வருகின்ற உண்மைத்தன்மை என்பது நமக்கு புலப்படும். எனவே இந்த விதிகளை நாம் இதற்குரிய எடுத்துக்காட்டு ஜாதகங்களை வைத்து தேடி பார்த்தால் இது சொல்ல வருகின்ற உண்மைத்தன்மை என்பது புலப்படும். அதே போல இந்த அடுத்து வருகின்ற ஸ்லோகங்கள் பல அப்பாவின் இறப்பு என்பது எந்த வயதில் நடக்கும் என்பதையே தொடர்ந்து பேசப் போகின்றன. இந்த வயது என்பது இப்போதைய புரிதல், நான் பார்த்த வரையில் என்னுடைய இப்போதைய புரிதல் சுதர்சன சக்கர தசை என்பதை வைத்து பராசரர் இந்த வயது என்பதை சொல்கிறார் என்பதாக நான் புரிந்து கொள்கிறேன். எனவே இதையும் ஜாதகங்களில் நாம் தேடி பார்த்தால் மட்டுமே இந்த விளக்கம் என்பது எவ்வளவு தூரம் சரியாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இத்துடன் நாம் இந்த பதிவை நிறைவு செய்வோம். என்னுடன் இணைந்து நீங்கள் அனைவரும் இந்த பிருகத் பராசர அகோர சாஸ்திரம் என்ற மிகவும் ஒரு முக்கியமான ஒரு மூல நூலை கற்கின்ற இந்த முயற்சியில் இணைந்து தொடர்ந்து பயணித்து வருவதற்கு மிக்க நன்றி. வாருங்கள், நாம் அனைவரும் இணைந்து தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம்.